Good morning, dear Vestigents. Ashok Pesra, Senior Area Sales Manager. Yes, Chennai, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். பிகாஸ் நான் சின்ஸ் எஸ்டர்டே நேற்று நைட்ல ஆரம்பிச்சு தொடர்ந்து வந்து விடாம மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தண்ணி கஷ்டம் வந்து கொஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைச்சா கூட, பட் அகைன் ரொம்ப ஓவரா மழை பெஞ்சாலுமே அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். பிகாஸ் இன்னைக்கு எல்லாமே வந்து டோட்டலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் ஸ்டாப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலவரம் என்னங்க நாளைக்கு தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய ஏரியாஸ்ல ஆல்ரெடி தண்ணியில உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இதை நான் சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எஸ் பிகாஸ் இன்னைக்கு நம்ம டீல் பண்றது மெயினா வாட்டர் பியூரிஃபையர். ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையரோட நெசசிட்டி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் சில ப்ரீ ரெக்வசைட்ஸ், ஒரு வாட்டர் பியூரிஃபையர் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய சில விஷயங்கள், அதையும் நம்ம வந்து கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போறதாலும் சரி, நம்ம யாருக்காவது வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த கீ ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல குரூப்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் போட்டிருந்தேன். லேட்டஸ்டா வெஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்கான சில நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். ஸோ இந்த 3 டீடைல்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு 2 விதமான சோர்ஸ் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒன்னு போர் வாட்டர், கிரவுண்ட்ல இருந்து இதை ட்ரில் பண்ணி அதுல இருந்து இருக்கக்கூடிய போர் வாட்டர் ஒன்று இருக்கு. ரெண்டாவது கார்பரேஷன் வாட்டர்ல முனிசிபல் வாட்டர். ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இது ரெண்டுமே மேஜரா இருக்கக்கூடியது. ஸோ நிறைய இடத்துல வந்து கிணறுகள் அப்படிங்கிறது இருந்து கிணறு வந்து ஒரு விதமான சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ கிணத்து வாட்டர்ல இருந்துமே வந்து மோட்டர் போட்டு அதுல இருந்து ஓவர் டேங்க்ல ஏற்றி அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இடமும் நிறைய இடத்துல வந்து இருக்கு. பட் மேஜரா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிணறு தவிர, பட் ஜென்ரலா வந்து கார்பரேஷன் வாட்டர்ல முனிசிபல் வாட்டர் இந்த மாதிரி, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் இது மெயின் சோர்ஸா இருக்கும். அதை விட்டீங்கன்னா போர்வெல் இருந்து இருக்கக்கூடிய வாட்டராக இருக்கும். பட் சென்னை மாதிரி இடங்கள்ல வந்து போர்வெல் வந்து குடிக்கிறதுக்கு அப்படின்னு பயன்படுத்த முடியாது. அந்த இடத்துலயும் நமக்கு வந்து தேவைப்படக்கூடியது அதை பியூரிஃபை பண்றதுக்கான இது ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவைப்படும். ரைட், இப்போ சப்போஸ் என்ன ஆகும், இப்போ கார்பரேஷன் வாட்டர் வருது இல்லை முனிசிபல் வாட்டர் வருது அப்படின்னா ஜென்ரலா வந்து ஒரு பெரிய டேங்க்ல வந்து இந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து வந்து த்ரூ பைப் லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளவே இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பெரிய ஒவ்வொரு டேங்க்லேயே வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது நடக்கும். பிகாஸ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எங்கேருந்து வருது, அப்போ அது வரும்போது அது நிறைய கண்டாமினேஷன் இருக்கும். அப்படிங்கும்போது பொதுவாக அந்த ஒரு பியூரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. பட் அகைன் அந்த பியூரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து திரும்ப அந்த தண்ணி வந்து த்ரூ பைப் லைன்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஆகி வரும்பொழுது அந்த பைப் லைன்ஸ்ல என்ன மாதிரியான ஒரு கண்டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த வாட்டருமே நம்ம டைரக்டா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் இப்போ சில பேர் வந்து சொல்றாங்க எனக்கு வாட்டர் பியூரிஃபையர் அவசியம் இல்லை, ஏன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து எனக்கு நேராக இதுலேருந்து வருது, பைப் லைன்ஸ்ல வருது. அவர் சில இடங்கள்ல வந்து சம்ப் கட்டியிருப்பாங்க, அந்த சம்ப்ல வந்து வாட்டர் ஃபில் ஆயிடும். ஸோ அதுலேருந்து மோட்டர் போட்டு அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒரு தடவை கிளீனிங் பண்ணா கூட, பட் அகைன் இந்த வாட்டர் நம்ம ஓவர் ஹெட் சோர்ஸ்ல ஏற்றி அதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வாட்டர் வந்து டைரக்டா நம்ம பயன்படுத்த முடியாது. போர் வாட்டர், ஸோ போர் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 200-300 அடி கீழே வந்து உள்ள பைப் லைன்ஸ் போய் அதுலேருந்து இந்த தண்ணி கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து இழுத்துட்டு வெளில வரும்போதும் இந்த கண்டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து அதுல இருக்கலாம். ஸோ அப்படி எப்படி பார்த்தாலுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது சுத்தமான தண்ணியாக வந்து டெஃபினட்டா இருக்காது. அண்ட் மோர் கண்டாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதனால டிசீசஸும் அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ரைட், இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஜெனரலா தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டர்ல வந்து மினரல்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னை பார்த்துதான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில வாட்டர் பியூரிஃபையர்ஸ் அவங்க என்ன டார்கெட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மினரல்ஸோட சப்ளையும் அதுல இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. பட் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், மினரல்ஸ் அப்படிங்கிறது இது கிடைக்கிறதுக்கு வாட்டர் தான் ஒரே சோர்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, நிச்சயமா கிடையாது. ஏன்னா நம்ம எடுக்கிற உணவுல இருந்து நமக்கு கொஞ்சம் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். காய்கறி பழங்கள் இதெல்லாம் எடுத்தோம்னா அதுல இருந்து நமக்கு மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வாட்டர் தான் ஒன்லி சோர்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. மேபி தேவைப்பட்டா படலாம். ஆனா ஒரு 2 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு, ஒரு கிளாஸ்ல மினரல்ஸ் இருக்கு, அது கூட அதுல நிறைய பொல்யூட்டன்ஸ் கண்டாமினேஷனும் அந்த வாட்டர்ல இருக்கு. இன்னொரு கிளாஸ்ல மினரல்ஸ் எதுவுமே கிடையாது, ஆனா 100% பியூர் வாட்டர். ஸோ நீங்க எதை விரும்புவீங்க? ஸோ ஆப்வியஸ்லி கிளீன் வாட்டர், பியூரிஃபைட் வாட்டர், அது மினரல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் அந்த வாட்டர் தான் ப்ரிஃபர் பண்றோம். ஏன் அப்படின்னா மினரல்ஸ் வந்து இருக்கக்கூடிய தண்ணி, பட் அதுல வந்து நிறைய பாக்டீரியாவோ இல்லை கிருமிகளோ வேற ஏதாவது இருக்கு, கல் மண்
இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அந்த வாட்டர் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு வாட்டர் தான். அதை பியூரிஃபை பண்ணாம நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு இப்ப வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து இத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இதுல தான் நம்ம மினரல்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அதை எடுத்தாலே மினரல்ஸ் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ வாட்டர் தான் இது மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறதுல. ரெண்டாவது நம்ம எடுக்க வேண்டிய வாட்டர் என்ன அப்படின்னா pH பேலன்ஸ் பொறுத்த வரைக்குமே அது வந்து ஆல்கலைன். ஸோ ஆல்கலைன் பேஸ்ல இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து நியூட்ரல் வாட்டரா இருந்தா போறோம், அது வந்து ஆல்கலைனா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ வெஸ்டீஜ் ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் ஒரு யூனிக்கான டெக்னாலஜியோட இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணோம். ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு அவசியம் கட்டாயம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சிஎன்டி அப்படின்னு சொல்லுவோம், செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. இந்த சிஎன்டியோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா 3 தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்னு காற்றுல இருந்து வரக்கூடிய விஷயம், ரெண்டாவது தண்ணில இருந்து வரக்கூடிய விஷயம், மூன்றாவது ஊட்டச்சத்துக்கள் நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம். ஸோ வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, நம்மளுடைய நியூட்ரிஷன்ஸை கம்ப்ளீட்டா பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதுல இருக்கு. ரெண்டாவது காற்று. ஸோ காற்றுக்காக தான் நம்ம கிட்ட வந்து அகைன் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராடக்ட் ஷார்ப் ஏர் பியூரிஃபையர் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் வெரி ரீசென்ட்லி நான் இப்போ க்ளோஸ் டு 1.5 years 2 years கிட்ட ஆக போகுது. ஸோ வெரி ரீசென்ட்லி தான் இந்த வாட்டர் பியூரிஃபையர் இதை நம்ம கொண்டு வந்தோம். பட் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரியான அதே டைப் ஆஃப் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் நம்ம கொண்டு வரல. இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப யூனிக்கான ஒரு வாட்டர் பியூரிஃபையர் தான் வெஸ்டீஜ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஃபைன். ஸோ தண்ணி எதுக்காக தேவை, ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயினா நம்ம வந்து பாடி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணணும். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன, பொதுவாக செரிமானம் சரியாக இருக்கணும், அதுல கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ரெண்டாவது ஸ்கின். ஸோ வாட்டர் கம்மியா இருந்தாலும் என்ன ஆகும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி உடைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாய்ஸ்சரைசிங் ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து வாட்டர் கட்டாயம் நிறைய எடுத்துக்கணும், அடிக்குவேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன் ஆவரேஜ், ஏன்னா நார்மலா இதுவுமே அகைன் ஒருத்தரோட பாடி வெயிட்டை பொறுத்து அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர் பொறுத்து தான் அவங்களோட தேவை 3 liters 4 liters அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆன் ஆவரேஜ் நம்ம பர் டே அட்லீஸ்ட் ஒரு 3 liters நம்ம தண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வாட்டர் எனர்ஜிக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ். ஏன்னா நாக்கு வறண்டு போச்சு, தாகம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எனர்ஜி வந்து டோட்டலா ட்ரவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நமக்கு தண்ணி கிடைச்சாலுமே இன்ஸ்டன்டா திரும்ப ரீபில் பண்ணக்கூடியது மெயினா வாட்டர். ஸோ அதே போல வாய் துர்நாற்றம். வாய் துர்நாற்றத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன, போதிய அளவு நம்ம தண்ணி குடிக்காதது. ஸோ வாயில இந்த பாக்டீரியாவோட growth வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்குமே நம்ம தண்ணி ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்க முடியும். சிம்பிள் சிஸ்டம், நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருளை வெளியேற்றத்திற்கு வாட்டர் அதிகமா வேணும். பிகாஸ் நம்மளுடைய கிட்னிஸ் அது என்ன பண்ணுதுன்னா யூரின் உருவாக்குது. ஸோ அந்த யூரினை பொறுத்த வரைக்குமே நம்ம உடம்புல தேவையில்லாத நச்சு பொருள்கள் கழிவுகள் இதெல்லாம் பாடியில இருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்காக வாட்டரோட சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நிறைய பேருக்கு திடீர்னு இந்த குரக்களி மாதிரி வருது அப்படின்னு சொல்லலாம், மசில் கிராம்ஸ் இருக்கலாம், ஒரு மாதிரி ஸ்ப்ரெயின் ஒரு வலி இருக்கலாம், நரம்புகள் வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துக்கும், தசைகள்லாம் இருக ஆரம்பிக்கும். இதற்கும் முக்கியமான காரணம் என்ன, வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக எடுக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே நம்ம குடிக்கக்கூடிய தண்ணினால இருக்கு. பட் அகைன் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்ச அளவுக்கு கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இருந்துச்சுன்னா ஸோ வாட்டரோட இந்த பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொதுவாக இம்பியூரிட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ தண்ணியில என்ன மாதிரியான ஒரு கலப்படங்களோ இல்லை நச்சு பொருட்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ 3 விதம் நம்ம பேசிக்கா சொல்ல. ஒன்று பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ பிசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது கல், மண், களிமண், ஃபிளைஸ் அதாவது பறக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், ஆஷ் சாம்பல் இருக்கலாம், மெட்டல்ஸ், நிறைய மினரல்ஸ் அதுல இருக்கலாம், மேங்கனீஸ், சோடியம், சால்ட் அண்ட் பைண்டிங் வேஸ்ட். ஸோ நம்மள என்ன ஆகும், தண்ணியில வந்து இந்த மாதிரி கலப்படங்கள் அதிகமாக இருக்கும்போது தண்ணியோட கலர் மாற ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ஒரு மாதிரி கலங்கலான ஒரு தண்ணியாக இருக்கும், அதுல இருந்து ஒரு துர்நாற்றம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கா என்ன ஆகுது, அந்த வாட்டர் வந்து அதை நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு தன்மையில இருக்கக்கூடியதான் இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ். மோஸ்ட்லி நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அந்த பிசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரண்டாவது கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வாட்டரை வந்து குளோரின் போட்டு அதை வந்து ட்ரிங்கபிள் வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் என்ன ஆயிடும், இதுல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ், குளோரின், ஆசிட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே அதுல சேரும்பொழுது ஸோ வாட்டர் மேபி அதை யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரா இருக்கலாம். பட் அகைன் இதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால இதுவும் நம்ம உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறும்.
ஜெனரல் என்ன ஆகும், தண்ணிக்கே வந்து அதை பியூரிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து அதுல இருக்கு. பட் வேற கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் வந்து அதுல நிறைய இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வாட்டர் வந்து அந்த கலங்கல் தண்ணியோட மட்டும் இல்லாமல் அந்த செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து அதுல இல்லாம போயிடும். அடுத்து மூன்றாவதா பார்த்தோம்னா பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ பேசிக்கா பயாலஜிக்கல் அப்படிங்கும்போது ஆல்கே, பாக்டீரியா, புரோட்டோசோவா, வைரஸ், பாரசைட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள்ல இருந்து வரக்கூடிய அந்த முட்டைகள் அண்ட் ஈகோலை. ஸோ ஈகோலை அகைன் அது ஒரு பாக்டீரியா. டிசென்ட்ரி, டயரியா இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஈகோலை. ஆர் பேசிக்கா நம்மளுடைய கட், கேஸ்ட்ரோ, வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு ஈகோலை முக்கியமான ஒரு காரணம். ஸோ பேசிக்கா இந்த தண்ணிகள், இந்த பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா இதனால டைஃபாய்டு, டிசென்ட்ரி போன்ற நோய்கள் ஏற்படலாம். ஸோ இதுதான் இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் மேஜரா இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பிசிக்கல், இன்னொன்று கெமிக்கல், இன்னொன்று பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது இந்த 3 விதமான இம்பியூரிட்டிஸ் இது இல்லாத ஒரு தண்ணியா இருக்கும். தட் இஸ் கிளீன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பேசிக்கா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் ஆர் சில மெத்தட்ஸ் இன்னைக்கு என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்குறோம். ஸோ சில வாட்டர் பியூரிஃபையர் ஆர் மேபி இன்னைக்கு லீடிங்கா இருக்கக்கூடிய சில பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஸ்கேலன் ஃபில்டர் இருக்கும், செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கும், ப்ரீ கார்பன் ஃபில்டர், ஆர்ஓ மெம்பரேன், யூவி டெக்னாலஜி, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்ன இப்போ நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு செலவும் அதிகமாகும். ஏன்னா ஃபில்டர் அப்படிங்கிறது இது பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ கான்ஸ்டன்டா ஃபில்டர்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் நம்ம ஃபில்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபில்டர் ஒரு காஸ்டிங் இருக்கும். அப்போ நமக்கு செலவு தான் திரும்ப கூட ஆரம்பிக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜ். இந்த ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ அகைன் இந்த கெமிக்கல்ஸ் இது என்ன பண்ணுன்னா வாட்டரோட கண்டிஷன் ஆசிடிக் லெவல்ல இருந்து ஆல்கலைன் லெவலுக்கு மாற்றக்கூடியது. ஸோ நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வந்து அசிடிக்கா இருக்கணும், ஆல்கலைனா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நியூட்ரல் பிஹெச் வேல்யூ வந்து இருக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது மேபி வாட்டர் வந்து ஆல்கலைனா மாறலாம். பட் அகைன் அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல். அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக ஏற்படலாம். சில பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து லோ காஸ்ட்லயே வந்து கிடைக்கும். 5000 ரூபாய், 8000 ரூபாய் இந்த மாதிரி காஸ்ட்ல கூட வந்து நீங்க வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இருக்கு. பட் அதுல பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா மேபி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக்ல நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் ஃபில்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபில்டர்ஸ் வந்து நார்மலா லோக்கலாகவே இன்னைக்கு எத்தனையோ ஃபில்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மல் ஃபில்டர்ஸ் போடும்போது அகைன் என்ன ஆகும்னா ஸோ வரக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸை தடுக்கிறதுக்கு பதிலாக அதை அலோவ் பண்ணிடும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், நம்ம கொடுத்த காசுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் உண்மையிலே கிளீன் வாட்டர் அதுல இருந்து கிடைக்கிறது இல்லை. அதே போல யூவி சேம்பர், ஆர்ஓ மெட்டீரியல்ஸ், அகைன் ஆர்ஓ மெட்டீரியல், ஆர்ஓ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆர்ஓ மெட்டீரியல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா பொதுவாகவே வந்து எந்த சிஸ்டம், எந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்ல ஆர்ஓ இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அதுல எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி அது எந்த விதமான மினரல்ஸ் இருக்காது, இம்பியூரிட்டிஸ் இருக்காது, எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணக்கூடியதான் ஆர்ஓ மெட்டீரியல். ஸோ அகைன் ஆர்ஓல வரக்கூடிய தண்ணி இது என்ன சொல்லணும், டெட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் அந்த வாட்டர்ல எதுவுமே இருக்காது. பட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, ஏன்னா இந்த ரீஃபில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரீஃபில் பண்றதுக்கான தண்ணி வந்து இது கிளீன் வாட்டரா வரக்கூடியது. ஸோ சீப் ப்ராடக்ட்ஸ், அதுவும் சீப் ஆர்ஓ மெட்டீரியல் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா அகைன் அந்த போர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கூட எல்லா விதமான இம்பியூரிட்டிஸும் ஆர்ஓ வந்து கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணாது. அப்ப அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால அகைன் கண்டாமினேஷன் அதுலயும் சேர்ந்து வரலாம். சில நம்ம வாயில நுழையாத சில பேர்கள் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த மாதிரியும் வந்து சில பிராண்ட்ஸ் வந்து இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, இதுல டிடிஎஸ் கண்ட்ரோல் இருக்கு, இ பாயிலிங் எஃபெக்ட் இருக்கு, கிட்டானு மேக்னெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிமிக்ஸ்ங்கிறது என்ன, இது ஒரு அட்ராக்ஷன். ஸோ அவங்க வாட்டர் பியூரிஃபையர்ஸ் விற்கிறதுக்கு நார்மலா ப்ரொமோட் பண்ணா மேபி அந்த வாட்டர் பியூரிஃபையர் விற்காம போகலாம். அப்ப அதற்கு ஏதாவது வந்து சும்மா ஒரு டெக்னாலஜி பேரை வந்து சொல்லி அதை மூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேர்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன, டிடிஎஸ்ங்கிறது என்ன, டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ். ஸோ பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸை
டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா ஒரு தண்ணியில எவ்வளவு அந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் மெயின் அந்த டிடிஎஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பட் இதுக்கான சில மீட்டர்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தால் கூட பட் ஆக்சுவலா ஒரு டிடிஎஸ் லெவல் எவ்வளவு இருக்கணும், என்ன மாதிரியான கண்டாமினேஷன், என்ன மாதிரியான மினரல்ஸ் அதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வாட்டரை எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலுக்கு நேரம் அப்படி வைக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி ட்ரை ஆகும்பொழுது மீதி இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் இதை எடுத்து என்ன பண்ணும், லேப்ல கொடுத்து இப்போ கரெக்டா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அதுல என்ன மாதிரி மினரல்ஸ் இருக்கு இல்ல இம்பியூரிட்டிஸ் அதுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் ப்ராக்டிகலா இன்னைக்கு யாருமே அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்றது இல்ல. ஜெனரல் மீட்டர்ஸை வச்சு ஒரு டென்டேட்டிவா தான் எவ்வளவு டிடிஎஸ் இருக்கும் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ப்ராக்டிகலா இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அந்த இம்பியூரிட்டிஸ் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அலிபி வந்து இங்க கிரியேட் பண்றாங்க. ரெண்டாவது பாயிலிங். ஸோ பாயிலிங்கிறது என்ன, ஜெனரல் நம்ம தண்ணியை கொதிக்க விடும்போது என்ன ஆகும், ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் டெட் ஆயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது என்ன சொல்றாங்க, பாயிலிங். ஸோ எலக்ட்ரானிக் பாயிலிங் அப்படின்னு பண்ணும்போது அப்போ இந்த வாட்டர் பியூரிஃபையருக்குள்ளேயே இது ஆட்டோமேட்டிக்கா பாயில் ஆகிறதுனால அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸோ ஆர் ஈவன் பாக்டீரியா பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே டோட்டலா டெட் ஆகும். அப்போ இந்த வாட்டர் நல்ல வாட்டர் அப்படின்னும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணா கிட்டானோ மேக்னெட். ஸோ மேக்னெட் எதுக்காக அப்படின்னா ஜென்ரலா இந்த அயன் ஓர்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தண்ணியில இருந்துச்சுன்னா இது வந்து டோட்டலா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை பேஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும் போதும் அவங்களோட வாட்டர் பியூரிஃபையர்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு என்னதான் சிஸ்டம் என்ன மாதிரி மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாமே அவங்களுக்கு சொன்னா கூட பட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி கிளீன் வாட்டரா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல இன்னைக்கு ஒரு பிராண்ட் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா எதனால தெரியுது, பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரு விளம்பரங்கள் வர 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 நமக்கே என்ன தோணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விளம்பரத்துல வரக்கூடிய செலிபிரிட்டிஸ் அவங்க வந்து இதை சொல்லும்பொழுது அப்ப இந்த பிராண்ட் தான் நல்ல பிராண்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ரீ கன்செப்டிவ் மைண்டை வந்து மாத்திடுறாங்க. பட் உண்மையிலேயே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டி அவங்க வீட்டுல அந்த வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்க இன்னும் பெஸ்ட் குவாலிட்டி பெட்டரான குவாலிட்டி மேபி இம்போர்ட்டட் வாட்டர் பியூரிஃபையர்ஸ் கூட வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, ஒரு இன்ஃபீரியரான குவாலிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை இவங்க பயன்படுத்தி அதை மறைக்கிறதுக்காக பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சும் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுக்குற நிலைமை என்ன ஆகுது, அவங்களோடது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் கார்ட்ரிட்ஜஸ். ஸோ கார்ட்ரிட்ஜுங்கிறது அகைன் இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் அகைன் குளோரின் மாதிரி ஃப்ளோரைட் மாதிரியான கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அகைன் லாங் டேர்ம்ல குளோரின் ஆர் ஃப்ளூரைட் இது வந்து நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. ஸோ அகைன் இந்த கார்ட்ரிட்ஜ்னால நம்ம கிடைக்கக்கூடிய தண்ணி அதுவும் சுத்தமான தண்ணி அப்படிங்கிறது டெஃபினட்டா இல்லை. ஸோ சில பேர் என்ன பண்றாங்க, யூவி சேம்பர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. எதுக்காக இந்த யூவி சேம்பர் அப்படின்னா ஜென்ரலா வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்றதுக்காக. ஏன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் இந்த கதிர்கள் இதை அடிக்கிறதுனால தண்ணியில வந்து இந்த பாக்டீரியா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூவி சேம்பர் அப்படின்னு சொல்லி வாட்டர் பியூரிஃபையர்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் இந்த யூவி சேம்பரோட டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது மேல அந்த குவார்ட்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும். ஏன்னா கிளாஸ் வழியா தான் என்ன ஆகும், இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். பெரும்பாலும் வாட்டர் பியூரிஃபையர் சர்வீஸ் பண்ண வரவங்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யூவி சேம்பர் இதை வந்து அவங்க கிளீன் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த வாட்டரோட இந்த யூவி சேம்பர்ல இருக்கக்கூடிய அந்த குவார்ட்ஸ் கிளாஸ் வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஒரு 24 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஓடாது. ஸோ நம்மளுடைய நீட் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற போல அப்போ ஒரு 2 hours 3 hours மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் வந்து வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆகும். இப்ப இந்த யூவி சேம்பருக்குள்ள பாஸ் ஆகக்கூடிய தண்ணி ஒரு டைமிங்ல அங்க இருந்துச்சுன்னா தான் இந்த கதிர்கள் ஃபுல்லா பாஸ் ஆகும் பொழுது அப்போ அதுல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா கம்ப்ளீட்டா இறந்து போகும். பட் இப்போ வாட்டரோட ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த யூவி சேம்பர்ல வாட்டர் ஸ்பீடா போக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சில செகண்ட்ஸ் கூட வந்து வாட்டர் வந்து இதுல நிக்காது. அப்ப அந்த மாதிரி வாட்டர்ல நிக்காம கண்டினியூஸா ஃப்ளோ இன்க்ரீஸ்டா இருக்கும்போது என்ன ஆகும், அல்ட்ரா வயலட் ரேஸ் பாஸ் ஆனா கூட இந்த பாக்டீரியா ஹாஃப் டெட்டா இருக்கலாம், மேபி ஃபுல் டெட்டா கூட இருக்கலாம். அப்ப இந்த யூவி சேம்பர்ல இருந்து அடுத்த நேரம் எங்க போகும், தண்ணி வந்து ஸ்டோரேஜ் டேங்குக்கு போகும். அப்ப ஸ்டோரேஜ் டேங்குக்கு போகும்போது இந்த ஹாஃப் டெட்டா இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல திரும்ப
உயிர் வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுது, அந்த தண்ணியில திரும்ப பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அண்ட் ஒன்ஸ் ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆச்சுன்னா இது மில்லியன்ஸ்ல மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அகைன் யூவி சேம்பர் பயன்படுத்துறதுனால எந்த விதத்திலுமே நமக்கு வந்து கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா இல்லை. ஸோ அதே போல இந்த யூவி சேம்பர்ல இப்போ வாட்டர் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வாட்டர் வந்து இப்போ வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் ஆகல, பிகாஸ் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் டேங்க் ஃபுல்லா இருக்கு. அப்போ இது மேல போகக்கூடிய அந்த தண்ணி என்ன ஆகும்னா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சு. அப்போ அந்த வாட்டர்ல ஒருவேளை ஹாஃப் டெட்டாவோ இல்லை வந்து ஃபுல் டெட்டாவோ இருந்துச்சுன்னா கூட, பட் அகைன் என்ன ஆகுது, இந்த குவார்ட்ஸ் கிளாஸ் மேல இந்த வாட்டர் வந்து கொஞ்சமா காய ஆரம்பிச்சு திரும்ப இந்த கிளாஸ் மேலே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த டைம் வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆகும்போது என்ன ஆகும், அப்போ வாட்டரோட ஸ்பீட்ல போகும்போது ஏற்கனவே இந்த குவார்ட்ஸ் கிளாஸ் மேல தங்கி இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா எதையுமே அடிச்சுட்டு ஸ்டோரேஜ் டேங்க்ல போய் தள்ளிடும். ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல காமனா இருக்கக்கூடிய இந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ். அகைன் இந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ்ல இன்னைக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா கிளீன் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டா கிடையாது. ஏன் அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நான் இன்னும் தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வெஸ்டீஜ் ஷார்ப் கம்பெனில இருந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக கொடுத்திருக்கிற ஒரு ப்ராடக்ட் இந்த வாட்டர் பியூரிஃபையர், ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர். ஸோ இன்ஃபேக்ட் இதுல யூனிக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஷார்ப்போட ஏர் பியூரிஃபையர் இந்த ப்ராடக்ட் இருக்கு. அதுலயுமே யூனிக்கான அந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி மூலமா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணோம். ஈவன் தோ வாட்டர் பியூரிஃபையர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டா தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம், பிகாஸ் ஏற்கனவே எத்தனையோ பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ நிறைய வீடுகள்ல வந்து ஏற்கனவே வாட்டர் பியூரிஃபையர்ஸ் வந்து அவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மற்ற வாட்டர் பியூரிஃபையர் பிராண்ட்ஸ் நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சம்திங் டிஃபரெண்டா இருக்கணும். அப்போ வெஸ்டீஜோட மேனேஜிங் டைரக்டர் கௌதம் பாலி சார் ஷார்ப்போட பேசும்போது என்ன சொல்றாங்க, மற்றவங்க வச்சிருக்கிற மாதிரியே அதே மாதிரியான ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வந்து நான் வெஸ்டீஜ்ல லான்ச் பண்ண விரும்பல, பிகாஸ் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெஸ்பெக்டை வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சா நான் லான்ச் பண்றேன் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஷார்ப் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா ஷார்ப்ல எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்ட்ல வந்து ஷார்ப் வந்து லீடிங் பிராண்டா இருக்கும்போது கூட அவங்க கிட்ட வாட்டர் பியூரிஃபையர் கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய வாட்டர் பியூரிஃபையர்ஸை அனலைஸ் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதுல என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, டிஃபிகல்டிஸ் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு, ஸோ இதெல்லாமே நம்ம இங்க ஓவர் கம் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கிடைச்சிருக்கிற வாட்டர் பியூரிஃபையர் தான் ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக. ஸோ இதுதான் அந்த வாட்டர் பியூரிஃபையருக்கான ஒரு ஹிஸ்டரி. ஸோ இதுல 4 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாடல் வந்து WJ400W. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இருக்கக்கூடியது பாலிப்ரோபிலீன் ஃபில்டர். ஸோ இன்ஃபேக்ட் இந்த மெட்டீரியல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை விட இன்னொரு பெஸ்டான ஒரு மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் வந்து இதோட லெங்த் வந்து அதிகம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸை விட. செகண்ட் கார்பன் ஃபில்டர், சிபி ஃபில்டர்ங்கிறது கார்பன் ஃபில்டர், கார்பன் பிளாக் ஃபில்டர். ஸோ இதுல அந்த மோர் கிரானுலார் சர்ஃபேஸ் அண்ட் இன்னும் நல்லா திக்கா இருக்கிறதுனால பொதுவாக வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் இதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது முக்கியமா இந்த கார்பன் பிளாக் அப்படிங்கிற இந்த ஃபில்டர். மூணாவதா இருக்கக்கூடியது ஆர்ஓ மெம்பரேன். ஸோ இந்த ஆர்ஓ மெம்பரேன் இதுவுமே ஒரு பிரீமியம் குவாலிட்டி, பிகாஸ் இது அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ற ஒரு ஆர்ஓ மெம்பரேன், இதுதான் நம்ம பயன்படுத்துறோம். அண்ட் நாலாவதா இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இதுதான் AF disruptor technology or AF disruptor filter. AF அப்படின்னா அலுமினா ஃபைபர் டிஸ்ரப்டர். இன்ஃபேக்ட் இந்த AF disruptor technology இது ஷார்ப்போட கண்டுபிடிப்பு. இது ஒரு பேட்டன்டட் டெக்னாலஜி. இதுவுமே எக்ஸ்க்ளூசிவா இந்த AF disruptor மெத்தட் ஒரு டெக்னாலஜி இது வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக இந்த அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது என்னங்கிறது நம்ம இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் ஃபில்ட்ரேஷன் இருக்கும்போது என்ன மாதிரியான இம்பியூரிட்டிஸ் எந்த ஃபில்டர்ஸ் மூலமாக ஃபில்டர் ஆகுங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவாக சிஸ்ட், அதாவது இந்த பூச்சிகள் இருந்து போடக்கூடிய அந்த குட்டி குட்டி முட்டைகள், தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகள், இதை வந்து 2வது ஃபில்டர் கார்பன் பிளாக்ல அது டோட்டலா எலிமினேட் ஆகும். மற்ற ஆசிட்ஸ், இந்த ஆசிட்ஸ் எல்லாமே கார்பன் பிளாக் அண்ட் ஆர்ஓல ஃபில்டர் ஆகும். கல், மண், புழுதி இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர்ல வந்து
ஃபில்டர் ஆகுது. சில மினரல்ஸ் அப்படிங்கும்போது அயன், காப்பர், அயன், குரோமியம், மேங்கனீஸ், மைனிங் பேஸ்ட், ஜிங்க், குளோரின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அண்ட் தேர்ட் ஃபில்டர் இதுல ஃபில்டர் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டேஜஸ்லயுமே ஒரு ஃபில்டர்ஸ் ஒரு ஸ்பெசிபிக்கான பர்பஸ்க்காக இது கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. மெயினா டானிக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட், ஆல்கே. ஸோ இதெல்லாம் பேசிக்கா இங்க இருந்து நமக்கு நிலத்துல இருந்து வரக்கூடியது. ஸோ இதை ஃபில்டர் பண்ணக்கூடியது மெயினா அந்த டிஸ்ரப்டர் டெக்னாலஜி. அதே போல கிருமிகள், ஸோ தண்ணியில நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், இதை ஃபில்டர் பண்ணக்கூடியது RO அண்ட் டிஸ்ரப்டர் டெக்னாலஜி. ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு இடத்துல தான் அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி வால் மவுண்டடா இருக்கும், இல்ல டேபிள் டாப், இந்த ரெண்டு இது இருக்கும். அகைன் டேபிள் டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலயுமே டேபிள் டாப்பா நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ பெஸ்ட் திங் என்ன பண்றாங்க, வால் மவுண்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஃபிளெக்சிபிள் யூசேஜ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் என்விரான்மெண்ட். ஏன்னா இது 3 விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கிச்சன் ஜிங்க்கு மேல டேபிள் டாப்பா நம்ம வச்சுக்கலாம், இல்ல வால் மவுண்டடா வேணா வால் மவுண்டடாவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இது அதிகம் வெயிட் வந்து கிடையாது. ஆர் ஜிங்க்கு கீழே கூட இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலுமே இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 விதமான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இது ஷார்ப்போட ஒரிஜினல் டிசைன். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, உள்ள பயன்படுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். ஏன்னா எங்கெல்லாம் வாட்டர் போகுதோ அங்க பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்தல, வேற சீப் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தல. எல்லாமே வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் இதுதான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதை யாரெல்லாம் சர்டிபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ROHS, FDA, NSDA, MSDS, SGS இவங்க எல்லாமே இது வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல இது எந்த மாதிரியான வாட்டர், ஹார்ட் வாட்டர் ஆர் சாஃப்ட் வாட்டர், எந்த வாட்டருக்கு பண்ணாலுமே நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபை பயன்படுத்தலாம். ஸோ பேசிக் அட்வான்டேஜஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபைஸை விட இன்னும் டெக்னிக்கலியும் சரி, குவாலிட்டி வைஸுமே சரி, இன்னும் எஃபெக்டிவா நம்மளுடைய பிராண்ட் வந்து இங்க பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பாலிப்ரோபிலீன் ஃபில்டர். பொதுவா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஃபில்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். செடிமெண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நார்மலா இப்போ ஒரு 5 மைக்ரான்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும். அதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர். ஸோ 5 மைக்ரான்ஸ் அப்படின்னு நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் தான் அது. இப்போ ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு ஃபில்டர், இந்த செடிமெண்ட் ஃபில்டரை வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதனால என்ன ஆகும்னா, ஒருவேளை வாட்டரோட ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி போய் அடிச்சு என்ன ஆகும்னா கொஞ்சமா ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்பாஞ்ச் ரொம்ப எலிகென்டான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர் சைஸ் வந்து பெருசாக என்ன ஆகுது, ஸோ பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதுவும் அந்த ஸ்பாஞ்ச் வழியா அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் ஃபில்டருக்குள்ள போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபில்டர்லயே இது ஃபில்டர் ஆகாத பொழுது இது என்ன ஆகுது, கார்பன் ஃபில்டர்ல போகும், அடுத்த கார்பன் ஃபில்டர்ல இருந்து RO மெம்பரேனுக்கு போகும். RO மெம்பரேனை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிடும். RO மெம்பரேன் டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும், ஏன்னா RO மெம்பரேனுக்கு ரொம்ப மைன்யூட்டான போர் சைஸ் தான் அதுல கொடுத்திருப்பாங்க. இப்போ RO மெம்பரேன் டேமேஜ் ஆகும்பொழுது அந்த வாட்டர் அது கம்ப்ளீட்டா ஃபில்டர் ஆகாம அதே தண்ணி நமக்கு அவுட்புட் வாட்டராகவும் நமக்கு கிடைச்சிடும். அப்ப என்ன ஆயிடுது, சோர்ஸ் வாட்டர்ல என்ன கண்டாமினேஷன் இருக்கோ அந்த கண்டாமினேஷன் அது எல்லாமே நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலையும் வந்து சேர்ந்துரும். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய லீடிங் பிராண்ட்ஸ் இந்த செடிமெண்ட் ஃபில்டர் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளை பொறுத்து நம்ம என்ன பாக்குறோம், தண்ணி ரெகுலரா வந்துட்டு இருக்கு, இதுல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மையில டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டர் இம்பியூர் வாட்டர். நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலிப்ரோபிலீன். இந்த பாலிப்ரோபிலீன்ங்கிறது என்ன, சிமெண்ட் பேக்ஸ் பார்த்திருப்பீங்க, சிமெண்ட் மூட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த சிமெண்ட் மூட்டைகள் அந்த மேல அது சிமெண்ட் இருக்கக்கூடிய இந்த பேக் யூஸ் பேக் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அதான் பாலிப்ரோபிலீன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிமெண்ட்டை எவ்வளவு மைன்யூட்னு தெரியும். அந்த சிமெண்ட் அதை வெளில வராம இருக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப மைன்யூட்டான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணாதான் சிமெண்ட் வந்து வேஸ்டேஜ் ஆகாது.
அந்த பாலிப்ரோபிலீன் மெட்டீரியல் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் இருக்கு, இந்த பிபி ஃபில்டர் இருக்கு. அதனால இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் அட் ஆல் 5 மைக்ரான்ஸ்க்கு மேல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டரான இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர்லயே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணப்படும். ஸோ பெருசா இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்டரை தாண்டி உள்ளுக்குள்ள போகாது. ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன், ஆர்ஓ அண்ட் ஏஎஃப் டிஸ்ரப்டர் இந்த ஃபில்டர்ஸ் டேமேஜ் ஆகாம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸ்டில் இன்னொரு அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா இது நம்மளா வந்து பண்ணிக்கூடிய விஷயம். பிகாஸ் நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வாங்கக்கூடிய காஸ்ட்ல இது இன்வால்வ் ஆகாது. நீங்க செப்பரேட்டா தான் இது நீங்க போடணும். தட் இஸ் ஒரு ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா ஈவன் பாலிப்ரோபிலீன் ஃபில்டரோட லைஃபையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதர்வைஸ் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளெல்லாம் பாலிப்ரோபிலீன் ஃபில்டரும் டேமேஜ் ஆகலாம். அகைன் இது சோர்ஸ் வாட்டர் ஆர் நம்ம எதுல இருந்து இந்த ரா வாட்டர் பயன்படுத்துறோமோ அந்த வாட்டரோட குவாலிட்டியும் கண்டாமினன்ஸை பொறுத்து தான் இதோட லைஃப் வந்து இருக்கும். ஸோ ஜென்ரலா 3 to 6 months அப்படிங்கிறது பாலிப்ரோபிலீன் ஃபில்டரோட லைஃப். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கார்பன் பிளாக். கார்பன் பிளாக் பொறுத்த வரைக்கும் இது இன்னும் மைன்யூட்டான அந்த போர் சைஸ் இருக்கிறதுனால தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், குளோரின் இதெல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தண்ணியோட அந்த ஸ்மெல் இதெல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால டேஸ்டையும் இம்ப்ரூவ் பண்ணி தரும். இதோட லைஃப் வந்து ஜென்ரலா 4 to 8 மாசம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபில்டர் லைஃப் அப்படிங்கிறது இது ஜென்ரலாகவே வந்து என்னன்னா உள்ள வரக்கூடிய ரா வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து தான் இந்த ஃபில்டர்ஸோட லைஃப் வந்து இருக்கும். அடுத்தது ஆர்ஓ மெம்பரேன். இந்த ஆர்ஓ மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்கால இருக்கக்கூடிய டவ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிராண்ட், இல்ல ஹை குவாலிட்டி பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். யூஎஸ்ல இருக்கு. ஸோ அமெரிக்கால இருந்து அந்த டவ்ங்கிற அந்த ஆர்ஓ மெம்பரேன் அந்த பிராண்ட் தான் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆர்ஓவோட அந்த சைஸ் இதுவும் வந்து பெருசா இருக்கிறதுனால இதோட எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அகைன் டிபெண்ட்ஸ், வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து இந்த லைஃப் வந்து அதுல வரும். ஸோ ஆர்ஓ மெம்பரேன் இப்போ மெயின் பங்கு என்ன அப்படின்னா அந்த வாட்டர்ல எந்த விதமான பொல்யூட்டன்ஸ், கண்டாமினன்ஸ் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா கிளீன் வாட்டர் கொடுக்கக்கூடியதான் இந்த ஆர்ஓ மெம்பரேன். ஸோ தண்ணியில் இருக்கக்கூடிய ஆர்சனிக், கேட்மியம், குரோமியம், லெட், இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், ஃப்ளூரைட், நைட்ரேட்ஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணக்கூடியது. பேசிக்கா ஆர்சனிக், லெட், மெர்குரி, ஸோ இதோட பார்ட்டிகிள்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட். அப்ப நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன் அதை விட இன்னும் மைன்யூட்டான போர் சைஸ் இருந்துச்சுன்னா தான் ஈவன் அந்த ஹார்ம்ஃபுல் எலிமெண்ட்ஸையுமே வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அதனால நம்ம பார்க்கலாம் ஆர்சனிக் இது கிட்டத்தட்ட 99% வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. லெட்டை பொறுத்த வரைக்கும் 98.5% ஃபில்ட்ரேஷன் இருக்கு. அதே மாதிரி காப்பர் இது 98.7. ஏது நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிகாஸ் இந்த எலிமெண்ட்ஸ் ஆர்சனிக், லெட், மெர்குரி இத கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கேன்சர் உருவாகிறதுக்குமே இந்த எலிமெண்ட்ஸ் வந்து முக்கியமான ஒரு காரணம். ஸோ நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதுனால ஈவன் இதையுமே கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியும். அடுத்தது இருக்கக்கூடியது ஏஎஃப் டிஸ்ரப்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டர் அலுமினா ஃபைபர் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடியது நானோ அலுமினா ஃபைபர். ஸோ நானோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடியது. இதுல அலுமினா ஃபைபர்ஸ் இதுல இருக்கு. ஃபைபர் நார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அதுக்குள்ள இருக்கு. ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லிவோல்ட்ஸ் ஜீடா பொட்டன்ஷியல் இது பாஸ் ஆகுது. இது என்ன பண்ணுன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த முட்டைகளோ இல்ல பாக்டீரியா இதை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஜென்ரலா யூஎஃப் ஃபில்டர்ஸ், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில்டரை வந்து சில வாட்டர் பியூரிஃபையர்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப அந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் போர் சைஸ் எப்படி இருக்கும் அதை பொறுத்த ஃபில்ட்ரேஷன் இருக்கும். பட் வேறஸ் ஏஎஃப் டிஸ்ரப்டரை பொறுத்த வரைக்கும் இது அந்த போர் சைஸ் வந்து தேவைப்படாது. காரணம் இது உள்ள வாட்டர் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த 51 மில்லிவோல்ட்ஸ் ஜீட்டா பொட்டன்ஷியல் அது தண்ணியில பாஸ் ஆகும் பொழுது தண்ணியை விட்டு அந்த முட்டைகளோ பாக்டீரியாவோ இதை ரிமூவ் பண்ணி அந்த ஃபைபருக்குள்ள போய் அப்சர்வ் ஆயிடும். ஸோ இது இந்த வாட்டர்ல
தங்க விடாமல் தடுக்க முடியும். இந்த AF disruptor டெக்னாலஜி, இந்த மெத்தட், இதனால இன்ஃபேக்ட் நம்ம கிளீனஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டரை நம்ம என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இதோட ஆவரேஜான லைஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மாசம். ஃபைன். இது நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் ஒர்க் பண்ணக்கூடிய மெக்கானிசம். ஸோ அடுத்தது இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஜென்ரலா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். ஏன்னா இது ரா வாட்டர் சோர்ஸ் எங்க கனெக்ட் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து ரா வாட்டர் வருது. ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடியது செடிமெண்ட் ஃபில்டர். ஸோ செடிமெண்ட் ஃபில்டர் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தட் இஸ் செடிமெண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த போர் சைஸ் பெருசாகும்போது வரக்கூடிய மட், இந்த கல்லோ மண்ணோ களிமண்ணோ இதோட சைஸ் பெருசா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபில்டரை டேமேஜ் பண்ணி அடுத்த ஃபில்டருக்கு வர ஆரம்பிக்கும். மெயினாக அதில் இருக்கக்கூடியது ஆக்டிவேட்டட் கார்பன். அகைன் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் டெக்னாலஜியில 100% அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லோ இல்லை இந்த சிஸ்டோ இதெல்லாம் டோட்டலா ரிமூவ் பண்ணாது. வாட்டரோட டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இதுல இருந்து வரக்கூடிய தண்ணியை அடுத்து என்ன பண்றாங்க, 2 சோர்ஸா பிரிச்சு விடுறாங்க. ஒரு பக்கம் என்ன ஆகுது, RO மெம்பரேனுக்குள்ள இந்த வாட்டர் டைவர்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து என்னன்னா UF அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இதுக்குள்ள டைவர்ட் ஆகும். எவ்வளவுனா நார்மலா 70% வாட்டர் வந்து ROக்குள்ள போகுது, 30% வாட்டர் வந்து UF குள்ள போகுது. ஏன் இந்த இடத்துல வாட்டர் வந்து பிரிச்சு விடுறாங்க? ஏன்னா இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க தண்ணியில வந்து மினரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த டெக்னாலஜி படி வாட்டர், அந்த சோர்ஸ் வாட்டரை 2ஆ பிரிச்சு விடுறதுனால, பிகாஸ் ROக்குள்ள போகக்கூடிய தண்ணியில டெட் வாட்டர் அதுல வந்து எதுவுமே இருக்காது. அப்ப அந்த வாட்டர்ல மினரல்ஸும் ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுனால அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சேம்பர் வழியா கொண்டு வந்து அதுக்கு ஒரு சென்டர்ல ஒரு TDS கண்ட்ரோலர் கொடுத்து, அப்ப என்ன ஆகுது, இந்த ROக்குள்ள போனது 100% கிளீன் வாட்டர். ஸோ அந்த 100% கிளீன் வாட்டரோட திரும்பி இந்த 30% அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகிறதுனால இப்ப என்ன ஆயிடுது, அந்த வாட்டர் பியூர் வாட்டர், கிளீன் வாட்டர் இல்ல. ஏன்னா 70% தான் கிளீன் ஆயிருக்கு, 30% கிளீன் ஆகல. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவோ இல்ல மினரல்ஸோ இது என்ன ஆகும், TDS கண்ட்ரோலர்ல பியூரிஃபை ஆன வாட்டரோட அகைன் மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது என்ன பண்றாங்க, TDS கண்ட்ரோலர்ல இருந்து இந்த வாட்டர் திரும்ப அல்ட்ரா வயலட் சேம்பர்ல கொண்டு போவாங்க. ஸோ UV சேம்பர், இதை பத்தி இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத சொன்னேன். UV சேம்பர்ல இருந்து பாஸ் ஆகி அந்த தண்ணி ஸ்டோரேஜ் டேங்குக்குள்ள ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ UV சேம்பர்ல அந்த பாக்டீரியா இதை 100% எராடிகேட் பண்ணல, ஹாஃப் டெட்டா இருக்கக்கூடிய பாக்டீரியா இருந்துச்சுன்னா இது அகைன் அந்த ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போகக்கூடிய தண்ணியில ஹாஃப் டெட்டா இருக்கும். ஸோ நார்மலா ஒரு 5 லிட்டர்ஸ் 6 லிட்டர்ஸ் இந்த மாதிரி கெப்பாசிட்டில ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு அப்படின்னா அட் அ டைம் நம்ம அந்த 5 to 6 லிட்டர்ஸ் நம்ம கன்சியூம் பண்ண போறது இல்லை. அப்ப என்ன ஆகும், திரும்பவும் பாக்டீரியா மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அந்த வாட்டர் நம்ம டேப் திறந்து பிடிக்கக்கூடிய வாட்டர்ல ஸோ ஸ்டில் செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கிறதுனால மேபி அதுல இந்த கண்டாமினன்ஸ் இது வந்து இருக்கலாம். ரெண்டாவது பாக்டீரியாவும் அந்த வாட்டர்ல இருக்கும். அப்போ நம்ம எது வந்து நமக்கு கிளீன் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது இல்லை, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி கிளீனா இல்லை. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிபி ஃபில்டர். ரா வாட்டர் வந்து பிபி ஃபில்டருக்குள்ள தான் முதல்ல வருது. ஸோ பிபி ஃபில்டர்லயே அகைன் அந்த பாலிப்ரோபிலின் மெட்டீரியல் இருக்கிறதுனால ஸோ மேக்சிமம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கேயே ரிமூவ் ஆயிரும். ஸோ 5 மைக்ரான்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டஸ்ட் இருந்ததுன்னா அதுதான் அடுத்த ஃபில்டர் சிபி ஃபில்டருக்குள்ள போகும். ஸோ 5 மைக்ரான்ஸ்க்கு கீழே இருக்குங்கிறது என்ன, பொதுவா இந்த மினரல்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கு, ஆர்சனிக், லெட், மெர்குரி. ஏன்னா இதோட பார்ட்டிகல் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.001 மைக்ரான்ஸ், 0.002 மைக்ரான்ஸ், ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய அந்த மைக்ரான்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த வாட்டர்ல வந்து பாஸ் ஆக முடியும். அடுத்தது நம்ம கொடுத்திருக்க கார்பன் பிளாக். ஸோ கார்பன் பிளாக் அகைன் இது ரொம்ப அந்த அடர்த்தி, இந்த டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதுல இருந்துமே கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த இடத்துலயும் மெயினா அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய முட்டைகள் இது ரிமூவ் ஆகும். அதே போல இந்த தண்ணியோட ஸ்மெல் இது வந்து ரிமூவ் பண்ணப்பட்டு வாட்டரோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடியது சிபி ஃபில்டர். அடுத்த 3வது ஸ்டேஜ் RO மெம்பரேன். ஸோ RO மெம்பரேன் இந்த முதல் 3 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது நார்மலா மற்ற வாட்டர் பியூரிஃபையர் இருக்கக்கூடிய அதே ஸ்டேஜஸ் தான் இங்கே நம்ம வந்து பார்க்கலாம்.
நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இதோட சைஸ் இந்த லென்த் அதிகம். அதே மாதிரி யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணது அப்படிங்கறதுனால ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இது வந்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன். இப்ப இந்த ஆர்ஓல இருந்து என்ன ஆகும், வரக்கூடிய தண்ணி ஒன்னு ட்ரைனேஜ் வாட்டரா வேஸ்டேஜ் வாட்டரா இதுல போகும். ஸோ மீதி கிளீன் வாட்டர் ஆன தண்ணி வந்து என்ன ஆகுது, ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போய் சேரும். நம்மளுடைய ஸ்டோரேஜ் டேங்கோட அளவு வந்து கொள்ளளவு வந்து அப்படிங்கிறது 5.3 லிட்டர்ஸ். ஸோ மேபி இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ நம்மளோட 5.3 லிட்டர்ஸ்னா அப்போ இதுல மட்டும் பாக்டீரியா இருக்காதா அப்படின்னு சொல்லி. எஸ், எதுலையுமே கண்டிப்பாக பாக்டீரியா இருக்கும். அப்ப இந்த பாக்டீரியாவையும் ரிமூவ் பண்ணி கிளீன் வாட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் ஸ்டோரேஜ் டேங்குக்கு அடுத்ததா ஒரு ஃபில்டர் வச்சிருக்காங்க, அதுதான் AF டிஸ்ரப்டர். ஸோ இந்த அலுமினா ஃபைபர் நானோ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட இந்த AF டிஸ்ரப்டர் நம்ம டேப்பை திறந்து தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி இந்த ஃபில்டருக்குள்ள போய் அதுல இருக்கக்கூடிய 51 மில்லிவோல்ட் ஜீரோ பொட்டன்ஷியல் பாஸ் ஆகிறதுனால வாட்டர்ல இருந்து பாக்டீரியாவும் சிஸ்ட் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபைபருக்குள்ள அப்சர்வ் ஆயிரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய கிளீன் வாட்டர் டேப்ல வருது. இதுதான் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லா ஃபில்ட்ரேஷனும் முடிஞ்சு கடைசியா ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போகுது. அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து நம்ம டேப்ல தண்ணியை வந்து பிடிச்சி கொடுக்குறோம். பட் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்டேஜஸ் ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சு ஸ்டோரேஜ் டேங்க்ல தண்ணி போகுது. அகைன் நம்ம டேப்பை திறந்து தண்ணி பிடிக்கும் பொழுது ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரப்டர் ஃபில்டர் அதுக்குள்ள போய் வாட்டர் வரனால 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடியது ஷார்ப் வெஸ்டீஜோட இந்த வாட்டர் பியூரிஃபையர் மட்டும்தான். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்ல நம்ம பார்க்கலாம், ரெண்டு ஆர்ஓல இருந்து ரெண்டு பைப் லைன்ஸ் போற மாதிரி காமிச்சிருக்கும். என்ன ஆகும், நார்மலா இப்போ சப்போஸ் பவர் சப்ளை பவர் இருக்கும்போது என்ன ஆகும், ஏன்னா பவர் இருந்துச்சுன்னா தான் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ் போகும். பிபி ஃபில்ட்ரேஷன், சிபி ஃபில்ட்ரேஷன், ஆர்ஓ மெம்பரேன் 3 ஃபில்ட்ரேஷனுக்கு பவர் வேணும். ஸோ அதுல இருந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல போகும். சம்டைம்ஸ் இன்லெட் வாட்டர் சோர்ஸ் வாட்டர்ல இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் பவர் இல்லை அப்படின்னா கீழே நம்ம பார்க்கிறோம். ஸோ அது வழியாகும் AF டிஸ்ட்ரப்டருக்குள்ள போய் வாட்டர் டைரக்டா வரும். அதாவது ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போகாம லைவ்ல தண்ணி அப்படியே டிஸ்ட்ரப்டர் வழியாக வாட்டர் டேப்ல வந்துடும். இந்த டேப்புமே நம்மளே ப்ரொவைட் பண்றோம். காரணம், நம்ம ஏதோ ஒரு டேப் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா மேபி அது வந்து துரு பிடிக்கலாம், அதுல ஏதாவது ஒரு கண்டாமினன்ட்ஸ் அந்த பைப்புக்குள்ள வந்து தங்கி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெஸ்ட் ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி வாட்டர் டேப் இதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் காமனா மக்கள் கேட்கக்கூடியது எவ்வளவு நேரத்துல இந்த டேங்க் ஃபில் ஆகும், இல்ல எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி வரும் அப்படிங்கிறது. நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் 7 நிமிஷத்திற்கு 1 லிட்டர் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வரும். ஸோ 7 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 1 மணி நேரத்துல சராசரியா 9 லிட்டர் தண்ணி வரைக்கும் கிடைக்கும். இந்த 5.3 லிட்டர்ஸ் இது ஃபில் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ஃபுல்லா ஃபில் ஆகிறதுக்கு ஆவரேஜா 35 to 40 மினிட்ஸ் வந்து இது எடுத்துக்கும். ஸோ எவ்வளோ கிளீன் வாட்டர் எவ்வளோ வந்து ட்ரைனேஜ் வாட்டர் போகும் அப்படின்னா 65-35 ரேஷியோ. அதாவது 65% வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டரா போகும், 35% வாட்டர் வந்து கிளீன் வாட்டரா நமக்கு கிடைக்கும். இதுதான் ரேஷியோ. இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி உள்ளுக்குள்ள வருது அப்படின்னா 3 லிட்டர் சுத்தமான தண்ணியா கிடைக்கும், 6 லிட்டர் வேஸ்ட் வாட்டரா போகும். நம்மளுடைய இந்த ஸ்டோரேஜ் டேங்க் பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள வந்து ஒரு இன்ஃபிளேட்டட் பலூன் மாதிரி அதுல இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் வந்து இதுல ஃபில் ஆக அந்த பலூன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அதோட ஃபுல் அளவு வந்து ரீச் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா பவர் வந்து கட் ஆஃப் ஆயிரும். இந்த ஸ்டோரேஜ் டேங்க் திரும்ப குறையதான் ஃபர்தரா வந்து பவர் சப்ளை திரும்ப வர ஆரம்பிக்கும். அப்போ அதுல இருந்து ஃபில்ட்ரேஷன் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட கெப்பாசிட்டி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மெயினா டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தான் இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து பயன்படுத்தணும். டொமஸ்டிக் அப்படின்னா முக்கியமாக வீட்டுக்கு தான் இது ஐடியலா நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ கமர்ஷியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ்லயோ ஹோட்டல்ஸ்லயோ இந்த மாதிரி இடத்துல இது நம்ம பயன்படுத்த கூடாது.
அப்ராக்சிமேட்டா யோசிச்சு பாருங்க. இப்போ சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி வந்து வாட்டர் பபிள். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் வாட்டர் பபிள் யூஸ் ஆகும். ஒரு 5 மெம்பர்ஸ் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா 20 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜா 9 லிட்டர்ஸ். அப்போ 2 மணி நேரம் ஓடிச்சுனாலே 18 லிட்டர் தண்ணி வந்து நம்ம கிளீன் வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 2 hours நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் ஓடினாலே போதும். பட் இதோட டிசைன் எப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 லிட்டர் தண்ணி எடுக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய மிஷின் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 லிட்டர் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்கேஸ் அப்படி யாராவது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதற்கான எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட், ஸோ இது வந்து ஷார்ப்பும் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரம் வெஸ்டீஜும் அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த 2 ஃப்ளோ சார்ட் மூலமா நம்ம புரிஞ்சிட்டு இருப்போம் இன்னைக்கு 100% கிளீன் வாட்டர் வெஸ்டீஜ் பிராண்ட்ல தான் இது இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய ஃபில்டர் இண்டிகேஷன் சிஸ்டம், இதுவும் யூனிக்கா நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல மட்டும்தான் இருக்கு. இதுல ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு இடத்துலயுமே வந்து இந்த ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல 2 விதமா நம்ம பார்க்கணும். இப்ப பாலி ப்ரோபிலீன் ஃபில்டர், சிபி ஃபில்டர், ஆர்ஓ மெம்பரேன், ஏஎஃப் டிஸ்ரப்டர், இந்த ஒரு ஃபில்டருக்கும் ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டரோட லைஃப் வந்து ஃபுல்லா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும்பொழுது அப்போ ஃபில்டர் இந்த ஒரு பாயிண்டோ இல்லை பாயிண்ட் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஸ்டேஜ்ல ஃபில்டரை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். இதுலையுமே ஒரு 2 கேஸ் இருக்கு. இஃப் சப்போஸ் இப்போ அந்த இண்டிகேட்டர்ல ஒரு லைன் கூட இல்லை, ஒரு பாயிண்ட் கூட அதுல இல்லை, அது டோட்டலா வந்து எம்டியா இருக்கு, பட் இருந்தாலும் தண்ணி வருது அப்படின்னா பிகாஸ் ஏன்னா இன்புட் வாட்டரோட டிடிஎஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம், அதனால நமக்கு அவுட்புட் வாட்டரும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவுட்புட் வாட்டர் வருது. ஏன்னா இந்த டிஸ்பிளே இண்டிகேட்டர்ல வந்து எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் நமக்கு தண்ணி வருது அப்படின்னா நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் அந்த ஃபில்டரை மேபி இன்னொரு 1 மாசமோ 2 மாசமோ அந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டரை பொறுத்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம். நம்ம இமீடியட்டா வந்து ஃபில்டர் வாங்கி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. 2வது கண்டிஷன், சில சமயங்கள் என்ன ஆகும்னா இண்டிகேஷன் ஃபுல்லா இருக்கும் ஆனா தண்ணி வராது. அப்ப என்ன இருக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பாலி ப்ரோபிலீன் ஃபில்டர், அந்த ஃபில்டர்ல அதிகமா டஸ்ட் வந்து போய் சோக் ஆயிரும். ஏன்னா 5 மைக்ரான்ஸ்க்கு மேல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் விடாது அப்படிங்கறனால அதிகமா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர்லயே போயிட்டு நிறைய பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா இங்கேயே பிளாக் ஆகுறதுனால பிபி ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகாம போகலாம். ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த ஃபில்டர் வந்து மேக்ஸிமம் சோக் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லா வந்து கண்டாமினன்ட்ஸ்னால மேக்ஸிமம் சோக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்து இண்டிகேட்டர் ஃபுல்லா இருந்து அப்படியுமே தண்ணி வரல அப்படின்னா நம்ம பிபி ஃபில்டரை மாத்தி ஆகணும். அதனாலதான் ஜென்ரலா அந்த பிபி ஃபில்டரோட லைஃப் வந்து 3 to 6 months அந்த லைஃப் வந்து நமக்கு ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி ப்ரீ ஃபில்டர் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஸோ ப்ரீ ஃபில்டர் இன்ஸ்டால் பண்றது வந்து வெஸ்டீஜ்ல சேல்ஸ்ல கிடையாது. வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அவங்க கிட்ட அது இருக்கும். அப்ராக்சிமேட்டா 1100 அதோட காஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷன் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து 1100. அதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 300 ரூபா ஆகும். அகைன் ப்ரீ ஃபில்டர் இதோட யூசேஜ்ங்கிறது வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து அது யூஸ் ஆகும். ஸோ யூனிக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 3 ப்ராசஸ் இருந்தால் கூட பிபிசிபி ஆர்ஓ இந்த ஃபில்ட்ரேஷன் இருந்தா கூட அந்த 4வது இருக்கக்கூடிய டிஸ்ரப்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஃபைனலா வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பியூரிஃபிகேஷன் ஆகி வரதுனால 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல மட்டும்தான் இருக்கு. ROHS, that is restriction of hazardous substance. இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லும். ஸோ இதனால சுற்றுப்புற சூழலுக்கும் சரி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் எந்த விதமான பாதுகாப்பு வராது அப்படிங்கிற சர்டிஃபை பண்ணிக்கிறது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ். 2வது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், மெட்டீரியல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அண்ட் ஃபைனலா TUV அண்ட் SGS சர்டிஃபிகேஷன். ஸோ இவங்க எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது நம்ம பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேஃப் அண்ட் இதெல்லாம் ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். அடுத்த அட்வான்டேஜ் என்ன, ஆர்ஓ மெம்பரேன்
ஸோ இது இம்போர்ட்டட் மெம்பரேன், இதோட டிசைன், இது மேக்ஸிமம் லைஃப் கொடுக்கறதுக்கான ஒரு டிசைன். ஸோ அதனால தான் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் RO மெம்பரேன் நமக்கு பயன்படும். ட்ரைனேஜ் வாட்டர், ஸோ 65% ட்ரைனேஜ் வாட்டர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாட்டரை பொறுத்த வரைக்கும் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, தோட்டத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தோட்டத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்கேஸ் உங்க ஏரியாவில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரா வாட்டர்ல இருக்கக்கூடிய TDS லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இந்த வேஸ்டேஜ் வாட்டரை கார்டனுக்கு யூஸ் பண்ண வேணாம், செடிகளுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுல அதிக லெவல்ல இந்த கண்டாமினன்ட்ஸ் அதுல இருக்கும். ஸோ TDS ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்தா அப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். அதனால இது எல்லாமே கார்டனுக்கு பயன்படுத்த வேணும். ஸோ ஜென்ரலா இந்த வேஸ்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்திரம் கழுவுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தரையை துடைக்கிறதுக்காக, கண்ணாடி ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா அதற்கு வந்து இந்த வாட்டர் யூஸ் பண்ணலாம். மேபி ஈவன் டாய்லெட்ஸ் ஃப்ளஷ்ல நம்ம போடும்போது ஃப்ளஷ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் வாட்டர் பியூரிஃபை இதுக்கான இன்ஸ்டலேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் திங், நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து கிச்சன்ல டேபிள் டாப் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ டேபிள் டாப்பா வச்சுக்கணும், நம்ம எந்த கார்னர்ல இதை ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, வால் மவுண்டடா யூஸ் பண்ணிக்கலாம். வால் மவுண்டடா யூஸ் பண்ணும் அப்படின்னா இதோட சைஸ் வந்து 2x2 ஸ்கொயர் ஷேப். ஸோ அந்த 2x2 ஷேப்புக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆங்கிள் நீங்களே தான் வாங்கி அதை யாராவது வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அவங்க ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் ஆங்கிளாவோ இல்ல க்ளோஸ்டு ஆங்கிளாகவோ நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது 2x2 சைஸ்ல பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஜிங்க்கு வைக்கிற மாதிரி இருந்தா எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஸ்டோரேஜ் வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வாட்டர் பியூரிஃபையருக்கு கீழே இருக்கும். ஜிங்க்கு கீழே வாட்டர் பியூரிஃபையர் வச்சுட்டு ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ஜிங்க்கு மேலே வைக்கக்கூடாது. அப்போ வாட்டர் அதில் ஃபில் ஆகிறதுக்கு இன்னும் அதிக டைம் எடுக்கும். ஸோ அந்த வாட்டர் புஷ் பண்ண முடியாது. வால் மவுண்டடா இருக்கு, டேபிள் டாப்பா இருந்துச்சு அப்படின்னா அப்போ மேபி அதை பொறுத்த வரைக்கும் அந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் இந்த 28,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாட்டர் பியூரிஃபையர், அந்த 4 ஃபில்டர்ஸ், ஸ்டோரேஜ் டேங்க் அண்ட் வாட்டர் டேப் இது மட்டும்தான் சேல்ஸ்ல வரும். அதே போல ஒரு 5 amps பவர் சாக்கெட் இருந்தாலே போரும். ஸோ மெயின் யூனிட்ல இருந்து ஒரு 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள அது வந்து இருக்கணும். ஸோ 5 amps அப்படின்னா நார்மலா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் பிளக் பாயிண்ட் அது இருந்தாலே போதும். இந்த கிரைண்டருக்கு, ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு அந்த பிளக் பாயிண்ட் தேவை இல்லை. அதெல்லாம் 15 amps. ஸோ நம்மளுக்கு 5 amps நார்மல் பவர் சப்ளை இருந்தாலே போதும். அடுத்த சோர்ஸ் வாட்டர் ப்ரெஷர். ஸோ இந்த சோர்ஸ் வாட்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒன்ஸ் டேப் திறந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல 2 to 4 லிட்டர் தண்ணி ஃபில்அப் ஆகிற ஸ்பீடு வந்து இருக்கணும். இந்த ஸ்பீடு இருந்துச்சுன்னா தான் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் நான் ஃபர்தரா இன்னும் எலாபரேட்டா நான் சொல்றேன். ஸோ கிளீன் வாட்டர் டெலிவரி டேப் இதுவும் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன், பிகாஸ் வேற எதுவும் டேப்ஸ் யூஸ் பண்ணா அகைன் கிளீன் வாட்டர் த ப்ராமிஸ் வந்து இதில் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் எதுவுமே இந்த பெஸ்ட் ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியலாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இன்கேஸ் இந்த கிளீன் வாட்டர் டேப் இது ஹேங்கிங்க கூட விடலாம். ஆர் நீங்க கிச்சன் ஜிங்க்ல இந்த அலுமினியம் இருந்துச்சு அப்படின்னு இந்த அலுமினியத்துல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா 25 mm ஹோல் வந்து நீங்க ஒரு பிளம்பரை கூப்பிட்டு அதுல நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா அந்த டேப்போட பாட்டம் இந்த சைஸ் வந்து 25 mm. ஸோ அதுக்கு ஏற்றார் போல நீங்க கிரானைட் ஸ்லாப் இருந்தா கிரானைட்லயோ இல்ல அலுமினியம் இருந்துன்னா அலுமினியம் ஃபிக்சர்ஸ்லயோ எதுல நீங்க போடணுமோ அதுல வந்து அந்த ஹோல் வந்து நீங்களே தான் அதை ரெடி பண்ணணும். ஸோ ட்ரைனேஜ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து குவாலிட்டி செக் இதெல்லாமே பண்ணி தான் நமக்கு வருது. நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப ரிப்பீட்டடா சொல்லக்கூடிய விஷயம், எந்த ஃபில்டர்ஸுக்குமே வாரண்டி கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் பார்ட்ஸுக்கு மட்டும்தான் வாரண்டி அப்ளை ஆகும். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வருது என்ன அப்படின்னா, ஃபில்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது 1 year வாரண்டியில இருக்கு, ஃப்ரீயா மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து தான் அதோட லைஃப். அதனால எந்த விதமான வாரண்டி ஃபில்டர்ஸ்க்கு அப்ளை ஆகாது.
ஸோ நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வாங்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நான் அடுத்த டீட்டெயில்டா நான் வரேன். ஸோ ஒன்ஸ் நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வாங்கியாச்சு அப்படின்னா ஷார்ப்போட இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க இம்மீடியட்டா கால் பண்ணணும். 1800-4254-322. ஸோ இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க லாக் புக் பண்ணணும். ஸோ அதுதான் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர். ஸோ அதை பேஸ் பண்ணி 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அவங்க சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ வரக்கூடிய சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இது எல்லாமே முழுக்க முழுக்க ஷார்ப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி. வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பியூரிஃபையர் சேல்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பர் நீங்க கூப்பிட்டு இன்ஸ்டலேஷன் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. இஃப் சப்போஸ் நீங்க டோல் ஃப்ரீ நம்பர் யூஸ் பண்ணல அப்படின்னா மிஸ்டு கால் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். 8750-922-277. நீங்க ஒன்ஸ் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா வித்தின் 3-4 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு திரும்ப கால் வரும். ஸோ கால் வரும்போது நீங்க அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் 3 டைம்ஸ் உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க கால் பிக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணோம் பட் நீங்க கால் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபர்தரா உங்களுக்கு திரும்ப கால் புக் பண்ண சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அகைன் நான் சொன்ன வாரண்டி. ஸோ வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் தான் வாரண்டி. ஏன்னா நிறைய பேர் ஏர் பியூரிஃபையருக்கும் வாட்டர் பியூரிஃபையருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்லாம் சில பேர் சொல்லி வைக்கிறாங்க. அது டோட்டலா தப்பு. வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் அகைன் 1 இயர் வாரண்டி எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் மட்டும்தான். ஆர் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடிஞ்சா அது மட்டும்தான் அப்ளை ஆகும். ஒரு மிஷின் வரும்போது ஏதாவது ஒரு டேமேஜஸ் இருந்துச்சு, இந்த மேல இருக்கிற பாடியில் ஏதாவது டேமேஜஸ் இருந்தா அப்ப மட்டும்தான் உங்களுக்கு வாரண்டியில கவர் ஆகும். மற்றபடி ஒரு ஃபில்டர் கூட வாரண்டியில கவர் ஆகாது. திரும்ப சொல்றேன், ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து தான் அதோட லைஃப் இருக்கும். அதனால இது கன்சியூமபிள் அப்படிங்கறதுனால இதுக்கு வாரண்டி அப்ளை ஆகாது. இப்போ நம்ம கிட்ட 4 ஃபில்டர்ஸ்மே இருக்கு. பிபி ஃபில்டர், சிபி ஃபில்டர், ஆர்ஓ அண்ட் ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர். இந்த 4 ஃபில்டருமே வெஸ்டீஜ்ல சேல்ஸ்ல இருக்கு. ஸோ பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வாங்கும் போதே ஒரு செட் ஆஃப் ஃபில்டர், ஐ திங்க் 665, 765 சிபி பிபி ஃபில்டர் 665 சிபி ஃபில்டர் 765 இதான் ரேட். பட் எனிவே நீங்க செக் பண்ணிக்கங்க ரேட்ஸை. ஸோ ஒரு செட்டு நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் இன்கேஸ் இந்த ஃபில்டரை மாற்றணும் அப்படிங்கும் போது ஆல்ரெடி உங்க கையில ஃபில்டர் இருக்கும் பொழுது வரக்கூடிய டெக்னீஷியன் இமீடியட்டா மாட்டிட்டு போயிடுவாங்க. இல்லை என்ன ஆகும், நீங்க திரும்ப கால் புக் பண்ணணும். ஸோ அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஃபில்டரை மாட்ட சொல்லுவாங்க. அப்படி நீங்க ஃபில்டர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க வாங்கிட்டு கூப்பிட சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆயிடும், கிட்டத்தட்ட இதே ஒரு வாரத்துக்கு மேல டைம் டிலே ஆகும். வரக்கூடிய டெக்னீஷியன்ஸுமே இந்த ஃபில்டர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் செக் பண்ணும், வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் கொண்டு வரக்கூடிய ஃபில்டர் ஷார்ப்போட பேர் அதுல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. எந்த லோக்கல் ஃபில்டரும் மாற்றத்துக்கு அலோவ் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட ஷார்ப்போட பிராண்டிங் அந்த ஃபில்டர்ஸ் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க பெட்டர் கம்பெனில இருந்தே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இப்ப வரக்கூடிய நபர்கள் அவங்க ஷார்ப்போட ஃபில்டர்ஸே வச்சிருக்காங்க அப்படின்னாலும் பட் அவங்க கிட்ட நீங்க வாங்கும் பொழுது, ஏன்னா அவங்களுமே சேல்ஸ் பண்ணுவாங்க, நீங்க அவங்களுக்கு பே பண்ணி நீங்க வாங்கலாம். பட் அந்த மாதிரி நீங்க வாங்கும் பொழுது அதற்கான பிவிபிபி கிடைக்காது. ஸோ வெஸ்டீஜ் மூலமாக நீங்க ஃபில்டர்ஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த பிவிபிபி அப்ளை ஆகும். ஸோ ஜெனுவன் பார்ட்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபில்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ண விடுங்க. இஃப் சப்போஸ் நீங்க டோல் ஃப்ரீ நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க, 3 டேஸ்க்குள்ள யாரும் வரல, மிஸ்டு கால் சர்வீஸ் யூஸ் பண்ணீங்க, கால் புக் பண்ணாங்க, பட் யாருமே இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு வரல. ஸோ இந்த டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்க இமீடியட்டா மெயில் அனுப்ப வேண்டியது ADSingh ADSINGH ADSingh@sharp-oa.com.
பீரியாடிக்கலா இந்த சிஸ்டம் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் நீங்க டைரக்டா என்கிட்ட கொண்டு வரலாம். பட் பிஃபோர் தட் நீங்க ஆல்ரெடி கால் லாக் பண்ணிருக்கணும். இன்ஸ்டலேஷனுக்கோ இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க லாக் பண்ணிருக்கணும். நீங்க லாக் பண்ணாம கம்ப்ளைண்ட் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்னாலையும் எதுவும் செய்ய முடியாது. ஸோ எனக்கு நீங்க இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வரும்பொழுது நீங்க வாங்கின இன்வாய்ஸ் காப்பி, உங்க இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர்ஸ், உங்களுடைய டீடைல்ஸ், உங்க பேரு, மொபைல் நம்பர் வேணும். இல்ல வேற ஏதாவது நீங்க வாங்கி வேற கஸ்டமர் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கஸ்டமரோட பேர் அண்ட் மொபைல் நம்பர், இன்வாய்ஸ் காப்பி, இது மஸ்ட். இது மூணுமே எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும். எவ்வளவு ஃபாஸ்டா உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ அதை நான் சால்வ் பண்ணி தருவேன். ஸோ கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டலேஷன் ஃபெசிலிட்டி, தட் இஸ் டேபிள் டாப்பா யூஸ் பண்ணிக்கலாம், வால் மவுண்டடா யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஈவன் சிங்க்கு கீழியும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ கார்பரேஷன் வாட்டர், போர் வாட்டர், எந்த வாட்டருக்கு வேணாலுமே நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கிளீனஸ்ட் வாட்டர் ப்ராமிஸ், பிகாஸ் அந்த ஏஎஃப் டிஸ்ரப்டர் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஸோ நம்ம கடைசியா தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியும் இன்னொரு ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ் இருக்கிறதுனால 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ், நிறைய பேர் இதை சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே போல சுப்பீரியர் குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம எஃபெக்டிவா அது கிடைக்குது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த இண்டிகேஷன் சிஸ்டம் அண்ட் ரீசெட் ஆப்ஷன். ஆர்ஓ மெம்பரேன் இதுவும் சேல்ஸ்ல இருக்கு. இது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 2400 ரூபாய் கிட்ட வரலாம். அண்ட் ஏஎஃப் டிஸ்ரப்டர் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து 1200 ரூபாய். பட் டென்டேட்டிவா தான் நான் சொல்றேன். நீங்க ரேட்ஸ் எனிவே நம்ம வெப்சைட்ல போய் நீங்க ஃபார்ம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஆர் பிரான்ச்சஸ்ல இல்ல டிஎல்சிபி மெயின் டிஎல்சிபில நீங்க என்கொயர் பண்ணிக்கலாம் அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்க்கக்கூடியது வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர். ஸோ பிக்சரோட மெயின் அட்வான்டேஜஸ் ஆர் பிக்சர் வந்து எங்க நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதோட டிடிஎஸ் லெவல்ஸை பேஸ் பண்ணி பயன்படுத்தணும். இன்ஃபேக்ட் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அந்த டிடிஎஸ் லெவல் அப்படின்னு சொன்ன டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். ஸோ வாட்டர்ல எந்த அளவுக்கு அந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது அந்த டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியூவி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. நிறைய லீடர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஏற்கனவே அந்த வாட்ஸ்அப்ல அந்த சர்டிஃபிகேட் நான் அமைச்சிருக்கேன். ஸ்டில் யாருக்காவது அந்த டியூவி சர்டிஃபிகேட் வேணா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அனுப்பி வைக்கிறேன். ஸோ ஏன் அந்த டியூவி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிகாஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டியூவி லேப்ல. ஸோ அந்த லேப்ல நம்ம வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்து அந்த இன்புட் வாட்டர், நம்ம வாட்டர் பியூரிஃபையர் மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம். சோர்ஸ் வாட்டர் இன்புட் வாட்டர் வந்து அவங்க தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்புட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1542 இன்புட் வாட்டர்ல இருந்த டிடிஎஸ் லெவல். ஸோ அதே அவுட்புட் வாட்டர்ல பார்த்தீங்கன்னா 144 அதோட டிடிஎஸ் லெவல் இருந்தது. அப்ப நம்ம வாட்டர் பியூரிஃபையர் எவ்வளவு டிடிஎஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா as per certificate or as per TUV lab ஓட recommendation படி 1542 TDS levels வரைக்கும் பயன்படுத்தலாம். பட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2000 TDS லெவல் வரைக்கும் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபில்டர் சீக்கிரமே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆகும். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய இந்த 3 to 6 months 4 to 8 months இல்ல 2 years இல்ல 1 year இந்த டைம் ஃப்ரேம் குள்ளேயே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஃபில்டர்ஸ் மாத்திர மாதிரி ஆகும். அதனாலதான் வாட்டர் பியூரிஃபையர் நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி வாட்டரோட ஹார்ட்னஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, டிடிஎஸ் லெவல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அண்ட் வாட்டர் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தால் மட்டுமே வாட்டர் பியூரிஃபையர் நீங்க வாங்கலாம், இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். ஸோ ப்ரையரா இது எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை, ஒரு பேராமீட்டர் சாட்டிஸ்ஃபேக்டரா இல்லைன்னா கூட நீங்க வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டால் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அகைன் அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்கும். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து நாங்க அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதனாலதான் உங்களுக்கு இதை சொல்றோம். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் பிக்சரோட அட்வான்டேஜஸ் என்ன, இன்னொரு கூடுதலான ஒரு பாதுகாப்பு. இப்ப யார் இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வாங்கலாம் அப்படின்னா இன்புட் டிடிஎஸ் 300 இல்ல 250க்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல
பிக்சர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ 250 300 டிடிஎஸ் எப்படி சார் எனக்கு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ டைரக்டா எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியை மட்டும்தான் வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர்ல யூஸ் பண்ணணும். கலங்கல் தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா பிக்சர் சீக்கிரமே டேமேஜ் ஆகும். அவர் அந்த ஃபில்டர் வந்து கார்ட்ரிட்ஜ் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகும். அடுத்தது வேற ஏதோ ஒரு வாட்டர் பியூரிஃபையர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இமீடியட்டா போய் நம்ம வெஸ்டேஜ் வாட்டர் பியூரிஃபையர் வாங்க சொல்லி கேட்க முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணலாம், வேற வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணா கூட நம்மளுடைய பிக்சர் வந்து அவங்க பயன்படுத்த வைக்கலாம். பிகாஸ் கூடுதலான அந்த சேஃப்டி வந்து இதுல கிடைக்கிறதுனால. நிறைய டிராவல் பண்றவங்க கிளீன் வாட்டர் வந்து இந்த வேணும் சேஃப்டியா வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிகாஸ் எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல நமக்கு எது சேஃப்டின்னு ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து பயன்படுத்தலாம். மெயினா நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஸோ எங்கெல்லாம் வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கு நம்மளுடைய பிக்சர் வந்து அவங்க பயன்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய பிக்சர்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜஸ், இதில் இருக்கக்கூடியது மெஷ் ப்ரீ ஃபில்டர். ஸோ வெளில இருக்கக்கூடிய இந்த மெஷ் ப்ரீ ஃபில்டர்ல ரஸ்ட், துரு, இல்ல கல், மண், இந்த கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அவுட்டர் லேயர் இருக்கக்கூடியது மெஷ் ப்ரீ ஃபில்டர். ரெண்டாவது ரெசின் லேயர். இந்த ரெசின் லேயர் வாட்டர் வந்து ஹார்ட்னஸ் குறைக்கிறதுக்காக, வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டரா மாத்துறதுக்காக. அடுத்த டூயல் மெஷ் ஃபில்டர். இது அகைன் இன்னொரு அட்வான்டேஜ் இதுல இருக்கக்கூடியது. பிகாஸ் இதுல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ரொம்ப மைனூட்டா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த சைட்ல ஃபில்டரோட சைடு வழியா கூட மேபி அது வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இன்னொரு ஃபில்ட்ரேஷன் இந்த டியூயல் மெஷ் ஃபில்டர் இருக்கு. அதற்குடைய ஹெவி மெட்டல்ஸ் ரிமூவ் பண்றது அண்ட் ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ ஏசிஎஃப் இது வந்து ஜப்பான் அதுல இருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பிக்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லேயர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியதான் இந்த கார்ட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர். ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சரோட கெப்பாசிட்டி அப்ராக்சிமேட்டா 1.36 லிட்டர்ஸ் இதோட கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த கார்ட்ரிட்ஜ் வாங்கின உடனே அது மேல கூடிய அந்த கவர், பிளாஸ்டிக் கவர், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சிருங்க. டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. 20 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளீன் வாட்டர்ல வந்து இதை வாஷ் பண்ணிடுங்க. அடுத்ததா இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய இந்த வெசல் அதுல ஏர் டைட்டா இந்த கார்ட்ரிட்ஜை உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வாட்டர் வந்து சைட்ல லீக் ஆகி போகக்கூடாது. அந்த மாதிரி ஏர் டைட்டா உள்ள வந்து நல்லா அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மேல இருக்கக்கூடிய வெசல், இந்த கப்ல இதுக்குள்ள நீங்க வாட்டர் வந்து பிடிச்சிட்டு ஒரு 3 டைம்ஸ் or 4 டைம்ஸ் இந்த தண்ணியை வந்து கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா 5th டைம் அதுல இருந்து இந்த வாட்டரை நீங்க குடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா இந்த கார்ட்ரிட்ஜோட லைஃப் வந்து 400 to 450 லிட்டர்ஸ் ஆர் 8 மாசம். இதுவும் வெஸ்டீஜ்ல சேல்ஸ்ல இருக்கு. இந்த கார்ட்ரிட்ஜோட டிபி வந்து 1050. இந்த மேல இருக்கக்கூடிய கேப், பிக்சருக்கு மேல க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த லிட் இருக்கு. இந்த லிட்ல வந்து ஒரு டயல் மாதிரி அதுல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டயல் வந்து நம்ம எந்த மாசம் வாங்குறோம், இப்ப 11 வாங்குறோம் அப்படின்னா 11ல வந்து செட் பண்ணணும். அதுல இருந்து 8 months போக ஆரம்பிக்கும். ஆர் whichever is earlier. கார்ட்ரிட்ஜ் அதோட லைஃப் பொறுத்த வரைக்கும், இல்ல வாட்டர் வந்து தண்ணி இறங்கல, ரொம்ப ஸ்லோவா இறங்குது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ப கார்ட்ரிட்ஜ் வந்து நம்ம மாத்தி ஆகும். ஸோ இதுதான் வாட்டர் பியூரிஃபையர் எப்படி அசம்பிள், பிக்சர் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுங்கிறது. ஸோ 2800 ரூபா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் ஷார்ப்போட வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் அண்ட் 28,000 ரூபா வாட்டர் பியூரிஃபையருக்கான காஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த விதமான அடிஷனல் அசம்பிளி இதெல்லாம் எதுவுமே வாட்டர் பியூரிஃபையர் வராது. பிகாஸ் ஒன்லி இந்த மெயினா இந்த கேபினெட்குள்ள இருக்கக்கூடிய இந்த 4 ஃபில்டர்ஸ், இதை தவிர ஸ்டோரேஜ் டேங்க் அண்ட் டேப், கிளீன் வாட்டர் எடுக்கக்கூடிய அந்த டேப். ஸோ இதுதான் பேசிக்கா அது கூட வரக்கூடியது. ப்ரீ ஃபில்டர் மஸ்ட். ஏன்னா அந்த ப்ரீ ஃபில்டர் மற்ற ஃபில்டர்ஸோட டேமேஜை வந்து தடுக்க முடியும். இது இப்போ வரைக்கும் வெஸ்டீஜ்ல நம்ம சேல்ஸ் கொண்டு வரல. ஸோ வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ்ல அடிஷனல் காஸ்ட் கொடுத்து அது நீங்க தான் இன்ஸ்டால் பண்ணணும்.
ஸோ திங்க் ஷார்ப், ட்ரிங்க் ஷார்ப், 100% கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடியது ஷார்ப்போட இந்த யூனிக்கான வாட்டர் பியூரிஃபையர். ஸோ ரீசெண்டா நம்ம இன்ஃபேக்ட் நேத்துல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ ஏஎம்சி இதோட வாரண்டி, இந்த 1 year நீங்க வாங்கினதுல இருந்து 1 year வாரண்டி முடிஞ்ச பிறகு நீங்க ஏஎம்சி வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஎம்சிக்கு வந்து நீங்க வருஷத்துக்கு 2500 ரூபாய் நீங்க கட்டணும். இன்ஃபேக்ட் இது வந்து ஜிஎஸ்டியும் இன்க்ளூடட் தான், நெட் அமௌண்ட் அப்படிங்கிறது தான் இந்த காஸ்ட். ஸோ இந்த ஏஎம்சி நீங்க அவைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுல ஒரு QR கோடு இருக்கு. ஸோ இந்த QR கோடு வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். தட் இஸ் உங்களுடைய பின்கோடு சர்வீசபிளா இல்லையா அப்படிங்கறத முதல்ல நீங்க செக் பண்ணணும். ஏன்னா அது இல்லாம நீங்க அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு ஏஎம்சி கொடுத்தே ஆகணும்ட்டு நம்ம கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் எந்த இடத்துல அது இருக்கும், ஏன்னா எங்க கனெக்டிவிட்டி இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம ஏஎம்சி வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். செகண்ட் திங், இந்த 4 கோடு, அதாவது பிபி ஃபில்டர், சிபி ஃபில்டர், 10-inch டிஸ்ரப்டர் அண்ட் ஆர்ஓ மெம்பரேன், இந்த 4 ஃபில்டர்ஸ் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது மட்டும், தெளிவா கேட்டீங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது மட்டும் டெலிவரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வரும். அகைன் அந்த சர்வீசபிளா இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்கு தான் அது அனுப்ப முடியும். இஃப் சப்போஸ் நீங்க வேற எதுவும் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அது கூட சேர்ந்து ஃபில்டரும் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அப்போ கொரியர் சார்ஜஸ் அப்ளை ஆகும் ஆஸ் பர் நம்ம பாலிசி படி. ஃபில்டர் மட்டும் செப்பரேட்டா ஆர்டர் பண்ணும்போது டெலிவரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு வரும். அது ஸ்டோர்ஸ்ல இல்ல, ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணும் பொழுது. ஸோ ஒன்ஸ் இந்த வாரண்டி பீரியட் முடிஞ்ச உடனே நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும். டோல் ஃப்ரீ நம்பர் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ அவங்க கேட்கக்கூடிய டீடைல்ஸ் அதை நீங்க கொடுத்த பிறகு, பிகாஸ் நீங்க ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, அப்போ உங்களோட டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஷார்ப்ல இருந்து அந்த சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் யார் பண்றாங்களோ அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. எந்த இடத்துல சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் அவங்க டைரக்டா உங்களை ரீச் பண்ணி ஒரு மேனுவலா கான்ட்ராக்ட் வந்து ஒன்னு நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கும் ஏஎம்சிக்காக. ஸோ அந்த டைம் உங்ககிட்ட 2500 ரூபாய் பேமெண்ட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் இருக்கக்கூடிய விஷயம். அந்த மேனுவல் கான்ட்ராக்ட் என்ன, கைப்பட உங்க கையெழுத்து வந்து இந்த ஏஎம்சில இருக்கணும். அதுக்காக அவங்க நேரடியா உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஎம்சி ஃபெசிலிட்டிஸ் இது நீங்க வந்து அவங்களுடைய கஸ்டமர் கேர் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்க அவைல் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு 2500 ரூபாய் தான். அதே மாதிரி கொரியர் சார்ஜஸ், ஃபில்டர்ஸ் மட்டும் தனியா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஃபைன். அடுத்து சில கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வாங்குறதுக்கு முன்னாடியும் இல்ல யார்கிட்டயாவது நீங்க வாட்டர் பியூரிஃபையர் விற்க போறீங்க அப்படின்னா சில பேசிக் கிரைட்டீரியா இருக்கு. இந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகாம தயவு செஞ்சு வாட்டர் பியூரிஃபையர் வாங்காதீங்க, இல்ல மற்றவங்களுக்கு சேல்ஸும் பண்ணாதீங்க. என்ன, நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் இது ஸ்மூத்தா ரன் ஆகணும் அப்படின்னா வாட்டரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த வாட்டர் ப்ரெஷர் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? மினிமம் ஹைட் பொறுத்த வரைக்கும் 15 அடி இருக்கும். எங்க இருந்துன்னா ஓவர் ஹெட் டேங்க் எங்க இருக்கோ, ஸோ அந்த ரா வாட்டர் சோர்ஸ் வாட்டர் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஹைட்ல இருந்து வாட்டர் பியூரிஃபையர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம் மினிமம் 15 அடியாச்சும் இருக்கணும். அந்த ஹைட்டு இல்லைன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அகைன் வாட்டர் வந்து வரதுல டிலே ஆகலாம். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும்னா கம்ப்ளைண்ட்ஸ் வரும், இந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆகல, தண்ணியே வரல, தண்ணி ரொம்ப மெலிசா வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரும். மினிமம் ஹைட் இந்த 15 அடி இருக்கு. சரி, இஃப் சப்போஸ் 15 அடிக்கு கீழே இருக்கு, அப்ப அந்த வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும், பூஸ்டர் பம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் 75 GPD. ஸோ 75 GPD கேலன்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த பூஸ்டர் பம்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது வாட்டர் இன்லெட் வாட்டர் வரதுக்கு முன்னாடி, ஆர் தட் இஸ் வாட்டர் பியூரிஃபையருக்கு தண்ணி போறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த பூஸ்டர் பம்ப். மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் போகலாம் அப்படின்னா 75 அடி வரைக்கும் ஹைட் கொண்டு போகலாம். ஸோ 75 அடி அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு 7th ஃப்ளோர் இருந்துச்சுன்னா, 7வது மாடியில் 8வது மாடி அது வரைக்கும் போகலாம். 75 அடி இந்த ஹைட்டுக்கு மேல போயிடுச்சு, நாங்க 10வது மாடியில் தான் இருக்கும், அங்க இருந்தா எங்களுக்கு சோர்ஸ் வாட்டர் வரும் அப்படின்னா, அப்ப நீங்க பண்ண வேண்டியது ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ், PRV அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதன் மூலமாக நீங்க வாட்டரோட சோர்ஸ் வாட்டர் வந்து கரெக்டான அந்த ப்ரெஷர் லெவல்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், விசிபிள் இம்பியூரிட்டிஸ் இது இருந்துச்சு அப்படின்னா அப்போ ப்ரீ செடிமெண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற நம்ம பயன்படுத்துறது, இது இன்னும் இதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதோட ஃபில்டரோட இனிஷியல் சார்ஜஸ் 1200 ரூபாய் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 302. டிடிஎஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிடிஎஸ் மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஹை டிடிஎஸ் லெவல் இருந்தது, அதாவது 2500 மேக்ஸிமம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2000 to 2500 பார்ட்ஸ் பர் மில்லியன் டிடிஎஸ் ஓட லெவல். இதுதான் மேக்ஸிமம் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல டிடிஎஸ் லெவல் இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டர்ஸை நம்ம ரொம்ப குயிக்கா மாத்திர மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, டிடிஎஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் வாட்டர் பியூரிஃபையர் பர்ச்சேஸும் பண்ணாதீங்க, அந்த இடத்துல வாட்டர் பியூரிஃபையரை தயவு செஞ்சு சேல்ஸும் பண்ணாதீங்க, இன்ஸ்டலேஷனும் பண்ண வேணாம். ஸோ அடுத்ததா நம்மளுடைய இன்புட் பவர் சப்ளை ரேஞ்ச் என்ன அப்படின்னா, ஈவன் சிங்கிள் ஃபேஸ் பவர் கனெக்ஷன் இருந்தாலே தாராளமாக போகும். சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிறது 150 to 250 வோல்ட்ஸ் ஏசி ஸ்டெபிளைஸ்டு சப்ளை இருந்துச்சுனாலே போதும். ஒரு 5 amps பவர் சாக்கெட் இருந்தாலே போதும். ஒரு 1.5 மீட்டர்ஸ் வந்து வாட்டர் பியூரிஃபையர் மெயின் யூனிட்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஆவரேஜா இப்ப நான் சொன்ன ஒரு மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 9 liters ஆஃப் வாட்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்ப நமக்கு தேவைப்படக்கூடியது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 hours 3 hours மேக்சிமம் நமக்கு ஒரு நாளைக்கு ரன் ஆனா போதும். ஏன்னா ஆவரேஜா ஒரு வீட்டோட நெசசிட்டி அப்படிங்கிறது மோஸ்ட்லி இவ்வளவுதான் இருக்கக்கூடியது. ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் அவ்வளவுதான் வந்து மோஸ்ட் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு மாசத்துக்கு மேக்சிமம் போனா 4 to 5 யூனிட்ஸ் அப்படிங்கிறது கன்சியூம் ஆகும். ஸோ வாட்டர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் 0.3 kgs வந்து இருக்கும். 75 feet 75 அடிக்கு மேல இருந்துச்சுன்னா அப்போ 4 kgக்கு அந்த பிஆர்வி, அதாவது ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ், அதன் மூலமாக நம்ம கொண்டு வரணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் இந்த லைஃப் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிபி ஃபில்டர் 3 to 6 months, கார்பன் பிளாக் 6 to 8 months, டிசெப்டர் ஃபில்டர் 8 to 12 months, and reverse osmosis RO membrane 24 months. இதான் ஃபில்டரோட நார்மல் லைஃப். அகைன் வாட்டரோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்ட் வாட்டர் இருந்தாலும் சரி, டிடிஎஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, வாட்டர் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் அந்த இடத்துல வாட்டர் பியூரிஃபையர் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலும் அது நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய இன்சிடென்சஸ் எனக்கு வரக்கூடிய சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபில்டர் வந்து ஃப்ரீயா மாத்தி தரல அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபில்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாரண்டியில கவர் ஆகாது. ஃபில்டர் போகும்போது நம்ம மாற்றணும். நிறைய இடத்துல சோர்ஸ் வாட்டரோட ப்ரெஷரோ
இல்ல டிடிஎஸ் லெவல்ஸோ இல்ல ஹார்ட்னஸோ இதெல்லாம் செக் பண்ணாம மாட்டிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் அது ஃபார் வெஸ்டீஜ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஷார்ப். ஸோ அகெயின் நம்ம ஒரு 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 பொருளை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஃபிகல்டிஸ் வந்து நமக்கு வந்துச்சுன்னா அது நமக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் இந்த ப்ரிகாஷனரியா என்னென்ன இன்ஸ்டலேஷனுக்கான விஷயங்கள் இருக்கோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஐ பிலீவ் நம்ம வாட்டர் பியூரிஃபையருக்கான பேசிக்கான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அதுக்கான ஒரு கிளாரிட்டி டெஃபினட்டா எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.